இது வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். இது வந்து பேக்கு இந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் விட்ருக்கேன். கீழே ஒரு 3/4 இன்ச்சு, சைடில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு இருக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் விட்ருக்கேன். ஏன்னா நான் தையலுக்கு நான் வெட்டுறதை அதை கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல விட்டுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்களேன். கழுத்து நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணி கழுத்தை மார்க் பண்ணி இந்த இடம் தான் நமக்கு பாயிண்ட். இது வரைக்கும் மார்க் பண்ணி இப்போ இங்கேருந்து அந்த பொண்ணு வந்து 12.5 இன்ச்சு 12.5 இன்ச்சு அவங்களோட டோட்டல் கிராஸோட 12.5 இன்ச்சு இந்த இடத்துல இப்போ இங்கேருந்து இந்த ஹைட் வந்து 3 இன்ச்சு டிஃப்ரென்ஸு. சரி வித்து இந்த இடம் வந்து 3 இன்ச்சு. இங்கேருந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சது வந்து 9.25 ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வந்துருக்கு. இங்கேருந்து இந்த டோர் வந்து லைட்டாக மைல்டாக இன்க்ரீஸ் ஆகி மொத்தமாக இந்த இதுக்கு அப்புறம் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இந்த லைன் வரணும். இங்கேருந்து எந்த ஆல்ட்ரேஷனுமே இருக்கக்கூடாது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த ஃபுல்லாக வெட்டி எடுத்துட வேண்டியதான்க்கா. அவ்வளோதான். இந்த சைடில் நம்ம விட்ருக்கோம்ல, இந்த எக்ஸ்ட்ரா அளவெல்லாம் வந்து நம்ம டாட்டு பிடிச்சி கட் பண்ணி வரும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். மேபி ஆம் ஹோல்ட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அதை வேணால் நம்ம அப்போதைக்கு வெட்டி விட்டுக்கலாம்.